இது ஹால். இங்க கூட நான் கொஞ்சம் கொலு வச்சிருக்கேன். இங்க என்னன்னா கைலாய மலை செட்டு. இங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இருப்பாங்க, சிவன் பார்வதி விநாயகர் இருக்காங்க. ஞானப்பழத்துக்காக சண்டை போட்டுட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செட்டு பண்ணிருக்கேன். இது காட்டன்லாம் வச்சு நானே பண்ணது. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வேற ஒரு செட்டு. அந்த செட்ல இருந்த பொம்மையெல்லாம் பிரிச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அசம்பிள் பண்ணி ஒரு கைலாய மலை செட்டா நான் உருவாக்கினது. இது இந்த வருஷம் வந்த எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டினாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இது மகாபலிபுரம். அது கூட சில பேர் கேட்டாங்க, மகாபலிபுரம்ல எங்க கிடைக்குது உங்களுக்கு, இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இதுவும் என் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்த இன்னொரு கிஃப்ட். ஒரு வருஷம் அவன் எனக்கு கிஃப்ட் கொடுத்தது. என்னை விட அவனுக்கு நிறைய பொம்மை பிடிக்கும்ன்றதுனால அவன் வாங்கி கொடுத்தது. இது மகாபலிபுரம். அங்க இருக்கிற அந்த பாண்டவர்மா கோவில், அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ், ஒரே கல்ல பண்ண யானை எல்லாமே இருக்கும். அது குழந்தைங்களுக்கு நம்ம சொல்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா இது சத்யநாராயணா பூஜை. இது என் ஃப்ரெண்ட் இந்த வருஷம் வீட்டுக்கு வந்த போது அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அதனாலதான் அவங்க தனியா புதுசா அரங்கேறி இருக்காங்க. இது ஒரு செட்டு. அடுத்தது இது ஒரு ஃபுல் தீம் மாதிரி, ஒரு கல்யாணம் அப்படின்னா எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீம். இது முதல்ல மணமகள் அழைப்பு. பொண்ணு அழைப்புனா என்ன, எல்லாரும் சீரெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க, கார்ல பொண்ணு மாப்பிள்ளைய வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது மணமகள் அழைப்பு. பொண்ணு முடிச்ச உடனே அன்னைக்கு நைட்டு கச்சேரி நடக்கும், திருமண கச்சேரின்னு சொல்லி இது ஒரு பக்கம் இந்த செட்டு. அதுக்கு அடுத்தபடியா மாங்கல்ய தாரண சுப முகூர்த்தம். காலையில கல்யாணம் நடக்கிறது. அங்க நம்ம சொந்தங்கள் எல்லாம் வந்திருப்பாங்க கல்யாணத்துக்கு. அது ஒண்ணு. அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா 2 பேர் ஒரு தட்டுல கொஞ்சம் பூவும் சாக்லேட்டும் வச்சிருக்கேன். இது என்னன்னா வரவங்களுக்கு யூஸ்வலா அந்த கல்கண்டு பூவெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒண்ணு இங்க அரேஞ்ச் பண்ணது. அதுக்கப்புறம் அங்க கல்யாணத்துக்கு பக்கத்துல பார்த்தா எல்லாம் சமைப்பாங்க. இப்ப நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறது இல்லை, முடியறது இல்லை கல்யாணத்துல. சரி நம்ம குருலியாவது வைப்போமே அப்படின்னு சொல்லி இங்க வச்ச அம்மியில அரைக்கிறது, ஆட்டுக்கல்ல மாவு அரைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க. அடுத்தது இலை போட்டு நல்ல விருந்து சாப்பிடுறாங்க. அழகான ஒரு விருந்து நடக்குது கல்யாணத்துல. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு சீர். இந்த சீர்ல பாத்தீங்கன்னா இல்லாத பொருளே இருக்காது. எல்லாரும் கேட்பீங்க, என்னது இவ்வளவு சீர் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க டிவில இருந்து, மிக்சில இருந்து, பியானோல இருந்து எல்லாமே கொடுத்துருப்பேன். இது ஒரு செட்டு. ஸோ இந்த வருஷம் பண்ணதுல முழுக்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு கடைசியில நம்ம வீட்டுக்கு போகும்போது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா, தேங்காய் பழம். அதுக்காக தான் இங்க இந்த தேங்காய் பழம் பை வச்சிருக்கேன். ஸோ இங்கேயே பெருமாள் தாயார் படம் ஒட்டுனேன் அப்படின்னா, ஒரு கல்யாண தீம் பண்ணும்போது திருப்பதியில இந்த கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். அதுக்காக தான் இங்க பெருமாள் தாயார் படம் ஒட்டி இது முழுக்க வச்சது. இவங்க வாஸ்து லக்ஷ்மி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க நல்ல அப்படி அழகா இருப்பாங்க. இது எங்க அம்மாவோட கிஃப்ட் எனக்கு. அதனாலதான் இவங்களை இப்படி பார்த்த மாதிரி வீட்டுக்குள்ள வர மாதிரி வைக்கணும்னு சொல்லி இவங்களே இங்க நிக்க வச்சிருக்கேன். இந்த பொண்ணு பேரு யவனிகா. இவ எப்பவுமே இருப்பா, கொலுன்னு கிடையாது, சாதாரண நேரத்துல கூட எப்பவுமே என் கூட தான் இருப்பா. சரி அவளையும் சேர்த்து கொலுல வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இவங்களை தவிர 2 வரவேற்கும் பெண்கள், நடன பெண்மணிகள் இருப்பாங்க. அவங்க 2 வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு எங்க வீட்டு கொலு. இதுதான் முழுக்க முழுக்க எங்க வீட்டு கொலு. இந்த வருஷம் 2015 ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நிறைய பேர் வந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஸோ இந்த சந்தோஷத்தை எனக்குள்ளேயே வச்சுக்காம உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ எங்க வீட்டு கொலுல என்ன இருக்குன்னு நீங்களும் பார்த்துட்டீங்கல்ல. சரி, அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கொலு, உங்க வீட்டுல இருக்கிற கொலு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க என்னோட ஷேர் பண்ணுங்க. அது எப்படி ஷேர் பண்ணணும்னு அடுத்த வீடியோல சொல்றேன்.